ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான ரெசிபி என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை. இந்த மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் பொரிக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஜிலேபி மீன் துண்டு நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு, அப்புறமா பொரிக்கிறதுக்காக எண்ணெய். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தூள் உப்பு எல்லாமே இதில் மீன் துண்டுகளில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையும் மசாலா படுறாப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பொரித்து எடுத்தால் மசாலா இன்னும் கொஞ்சம் மீனில் ஊறி இருக்கும். 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஃபிஷ் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபிஷ் போடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு துண்டாக போட்டு எடுத்துடலாம். அடுப்பு சிம்லேயே வைங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். சிம்மில் வச்சு எண்ணெய் நீங்கள் பொரிச்சாலும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் திருப்பி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரை ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு துண்டாக மெதுவாக திருப்பி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் ஒவ்வொரு துண்டாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரைக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.